அந்த அளவுக்கு இல்லையே நம்ம ஆட்கள். நீங்க ஸ்டார்க் மாதிரி இல்லைனாலுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எட்ஜ் ஆகி அவுட் ஆகிற ஆட்கள். இன்னொன்னு அங்க எல்பிடபிள்யூ எடுக்கிறதுக்கும் எல்லிஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார். இன்னொரு எட்ஜ் ஆகி அவுட் ஆகும், எட்ஜில் 6 அடிக்கிற ஆட்கள் நம்ம கிட்ட இருக்காங்கன்னு மறந்துட்டாரு இவர். பட் ஆனா நம்ம வந்து ஆஸ்திரேலியாவை சாதாரணமா எடை போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து எப்படி போவோன்னே நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பா. மேபி ஆனா ஒன் சைடா போகுமான்றது கேள்வி என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாக்கு பாகிஸ்தான்ல சாகித் அஃப்ரிடி இருந்தார். ஸோ நியூசிலாந்துல வந்து மேட் ஹென்ரி இருக்கார். ஆஸ்திரேலியால யார் இருக்கா? கண்டிப்பா ஸ்பென்சர் ஜான்சன் தான் நான் சொல்லுவேன். நீங்க வேணா பாருங்க, மைக்கேல் ஜான்சன் நினைச்சு பேசினான்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே ரொம்ப சாதாரணமா அந்த போலரை எடை போட்டுற முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் கூடயும் அவங்களே ஒத்துக்கிறாங்களே எங்க கிட்ட போலிங் வந்து வீக்கா இருக்கு, அவங்க வீக்கா இருக்குன்னு ஒத்துக்கலாம். பட் ஆனா நீங்க இந்தியா கூட வரும்போது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு ஆடம் ஜாம்பா நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு இந்தியா கூட. அவர் வந்து நம்ம ஓடி ஆடும்போது கூட 2023ல விக்கெட் எடுத்து நம்ம கொஞ்சம் ரன் கம்மியா போனது காரணம். கேள்வி ரொம்ப சிம்பிள், அவங்களுடைய போலிங் டிபார்ட்மெண்டா பேட்டிங் டிபார்ட்மெண்டா? கண்டிப்பா பேட்டிங் தான். நான் அதுல கண்டிப்பா பேட்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங்ல 7 பேருமே அடிக்கிறவங்க. இன்னொன்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட் இல்லை, அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 2 பிளேயர்ஸ் வராங்க. ஸோ நம்மளுக்கு ஜேக்கரா இல்லை காப்பர் கூன்லி அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல கன்ஃபார்மாக. ஸோ அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்டுக்கு ஓப்பனிங் இறங்கும் போது ஹெட்டு அடிச்சு ஆடுறவர். இவங்க 2 பேருமே அடிச்சு தான் ஆடுவாங்க. ஸோ அவங்க பேட்டிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 பேருமே ஃபர்ஸ்ட் பால்லேருந்து. ஸோ அவங்களுமே வந்து பெரிய ஸ்கோர், இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எந்த டீம் போனாலுமே கொஞ்சம் பெரிய ஸ்கோர் எடுக்கணும். இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் போச்சுன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நம்ம ஒரு 250 300 அடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம வின் பண்ணிடலாம். பட் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் போகும்போது அவங்க கண்டிப்பா ஒரு 350+ அடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட போலிங் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியும். பிளான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போல் ஃபர்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ எக்ஸ் ஃபேக்டரா யார் இருக்க போறா? ஸோ லிவி சொன்ன மாதிரி 7 கன் பேட்டிங் அவங்க லைன் அப் வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஃபேக்டரா இந்தியன் பவுலிங்ல நீங்க யாரை சூஸ் பண்ண? எக்ஸ் ஃபேக்டர்ன்ற போது நான் பொதுவாக ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ் யாருன்றதையும் சொல்றேன். நான் எக்ஸ் ஃபேக்டர்னா இந்தியாவோட சுழல் பந்து வச்சு தான் இன்னைக்கு எக்ஸ் ஃபேக்டர். இந்த 4 பேரும் கடந்த முறை போன்றே வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் மற்றும் இன்னொரு சிறந்த ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா, இந்த 4 பேரும் இன்னைக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா நிச்சயமா சுழல் பந்து வீச்சில் அவங்க, நான் ஏற்கனவே சொன்ன சுழல் பந்து சுனாமி தான் அவங்கள தாக்க போகுது ஆஸ்திரேலியாவை. ஏன்னா ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட சைடு நீங்கள் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஐசிசி டோர்னமெண்ட்டை நீங்கள் சொன்ன மாதிரி 2003 எடுத்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக டிப்ளீட்டட் டீம் சொல்லுவாங்க தெரியுமா, வீக்கான டீம்ன்ற இந்த டீம் தான். ஆனால் ஆஸ்திரேலியாவில் லிவி சொன்ன ஒரு கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன கருத்துனா, ஆஸ்திரேலியாவில் திடீர்னு வந்து ஒரு அண்டர்டாக இருப்பாங்க. நீங்கள் ஸ்டீவன் ஸ்மித்தையே எடுத்துங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அவர் வந்து ஃபார்ம்லேயே இருக்க மாட்டார், டீம் விட்டு தூக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்தியா கூட வரும்போது திடீர்னு 3 செஞ்சுரி அடுத்தடுத்து அடித்து பெரிய பிளேயர் ஆகிட்டு இன்னைக்கு உலகம் புகழ பிளேயரில் அவரும் ஒருத்தராக இருக்கார். ஸ்டீவன் ஸ்மித் மட்டும் இல்லை, அது போன்ற பல வீரர்கள் வந்து ஆஸ்திரேலியா திடீர்னு ஜெயிக்கக்கூடிய சிறந்த டிராவிஸ் ஹெட்டே எடுத்துக்கோங்க. டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு இன்னைக்கு அபாயமான எக்ஸ்பேக்டர் யாருன்னா அவங்களுக்கு ஆதரவான எக்ஸ்பேக்டர் டிராவிஸ் ஹெட். ஏன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆகட்டும், உலகக்கோப்பை ஆகட்டும், எங்கே பண்ணாலும் நமக்கு அதே மாதிரி ஆஸ்திரேலியன் சீரீஸ் ஆகட்டும், நமக்கு எதிராக அந்த தலை தான், தலையை தூக்கிட்டோம் நம்ம தான் வின், அதில் மாட்டு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டிராவிஸ் ஹெட் விழுந்துட்டாங்கன்னா சைக்கலாஜிக்கலாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி சார். இப்போ ஹெட் தான் உங்களுக்கு தலைவலி அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இந்திய டீம் இன்னைக்கு மேக் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஓப்பனிங்லேயே வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தோனி ஃபார்முலா. எஸ், இன்னைக்கு ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு பல பரீட்சை. இன்னைக்கு ஜெயிச்சே ஆகின்ற கட்டாயத்தில் அவர் இருக்காரு. ஏன்னா இந்த கப்பு ஜெயிக்கணும்னா இதை ஜெயிச்சாதான் முடியும், ஃபைனல்ஸ் போக முடியும். ஆனால் தெளிவாக இன்னைக்கு தோனியோட ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவார். ஆனால் இவர் தோனி மாதிரி அக்ரெசிவாக இருப்பாரான்னு தெரியாது. ஆனால் இவர் நிச்சயமாக இன்னைக்கு ஸ்பின்னிங் இதை வச்சு தான் ஓப்பன் பண்ணார். ஸ்பின்னர்ஸ் தான் நமக்கு ட்ரம்ப் கார்டே இன்னைக்கு. ஏன்னா இப்போ அவங்கள எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஸ்டீவன் ஸ்மித் வேறு யாருக்கும் ஸ்பின் ஆட தெரியாது. மேக்ஸ்வெல் எப்படி ஸ்பின் ஆடுவார் உங்களுக்கு தெரியும், பட்டா பாக்கியம் பட்டாட்டி லேகின்ற ரேஞ்சு தான் அவர் விளையாடக்கூடியவர். எனவே இன்னைக்கு ஸ்பின் அட்டாக் வச்சு தான் ஃபுல்லாக இந்தியன்ஸ் இறங்குவாங்க. நிச்சயமா அந்த ஸ்பின்னை தடவக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. ஏன்னா இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா குல்தீப், ஏன்னா 4 ஸ்பின்னர்ஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இது நேர்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், 4 ஸ்பின்னர்ஸுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஸ்பின்னர்ஸ். வருண் சக்கரவர்த்தி என்ன பண்ண போறான்னு வருண் சக்கரவர்த்திக்கு மட்டும்தான் தெரியும். ரவீந்திர ஜடேஜா இஸ் நாட் a wrist spinner சொல்லுவாங்க. ஆனா wrist spinner போனா அவர் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் ஆகாத பிச்சில் அந்த அளவுக்கு டேன் ஆச்சு. எஸ், குல்தீப் யாதவ் சைனாமேன் எப்படி பண்ணாரு, அவர் ஆஃப் ஸ்பின்னா லெக் ஸ்பின்னா கூகுள் எப்போ கூடாதுன்னு யாருக்கும் தெரியாது. ஜடேஜா இஸ் a safe player. அக்சர் பட்டேல் வந்து
பேட்ஸ்மேன் எப்படி யாருன்னு கணிச்சு போடக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். அவர் மிக சிறந்த ஆல்ரவுண்டர். ஜடேஜா அவரும் சிறந்த ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேருமே. எனவே இந்த 4 பேரோட வெரைட்டி இருக்குல்ல, இதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணும்போதே அடுத்த ஓவர் முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஒன் டேல வந்து இப்படி ஓடி போயிடும். இவனை டிஃபெண்ட், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது பில் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்றேன். கரெக்ட். ப்ரெஷரை கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஈஸியாக நமக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் பாயிண்ட்.